இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டட் ஹவுஸ் என்ன ப்ரைஸில் இருக்குது, வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தோடனே ஒரு டைனிங் டேபிளு, இங்கே வந்து கிச்சனில் அந்த வாட்டர் ஹீட்ரு, அப்புறம் ஓவனு, அப்புறம் சிம்மி, ஃப்ரிட்ஜு இது எல்லாமே இங்கே இருக்குது. ஹாலில் வந்துட்டிங்கன்னா சோஃபா, அப்புறம் டிவி, ஏசி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஹவுஸில் வந்து 3 பெட்ரூம்ங்க. இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம் தான். இதுக்கடுத்து வந்து ஒரு பெரிய பெட்ரூம் அங்கிட்டு இருக்குது. இங்கே கபோர்ட் பாருங்கள், வுட்லேயே போட்டிருக்காங்க. எல்லாமே புதுசா போட்டிருக்காங்க. வீடுமே பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம். இங்கே வந்து பெரிய பெட்டு, அப்புறம் கபோர்டு இருக்குது. இதில் வித் அட்டாச்டு பாத்ரூம் கூட இருக்குது. பாத்ரூமோட இந்த பெட்ரூம் பெரிய பெட்ரூம். பாத்ரூமே பெருசாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இருக்க ரூம் பார்த்திங்கன்னா, இது சின்ன ரூம் தான். இந்த ரூமில் எந்த இதுவும் இல்லை. நம்ம ஏதாவது திங்ஸ் போடுறோன்னா போட்டுக்கலாம். இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஊர் காசில் 3000 ஆரம்பிங்க. நம்ம ஊர் காசில் கிட்டத்தட்ட 32,000க்கு மேலே வரும். வீடு பார்க்குறக்கு நல்லா இருக்குதுங்க. ஆனால் காஸ்ட்லி ரொம்ப இதாக இருக்குது. இங்கே வந்து சைனாவில் இந்த மாதிரி ரெண்டட் ஹவுஸு நிறையா இருக்குது. ஒரு பில்டிங்க்கு 120 வீடு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து ரெண்டட் ஹவுஸ் தான் அதிகம். இங்கே ஒர்க் பண்ணுற சில பேர் வந்து இந்த மாதிரி ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்காங்க. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த வீடு ஒர்த்தாங்கிறத கமெண்ட்